ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் இப்போ ரிப்பப்ளிக் டே. இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து
அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர், சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். அப்படின்னும் போது வேலையில் அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல சனி. அதனால் வந்து அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள், தொழிலில் புதிய முயற்சிகளை, டெக்னிக்கை கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம்
கொஞ்சமாக நகர்ந்து முடிவடைகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரே மாதம் தான். அடுத்த மாதத்தில் தை மாசியில் வந்து சனி பகவானும் மாறிடுறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரத்தம் வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்க, அதை தவிர மருந்து வியாபாரம் செய்கிறவங்க, மறைந்த இடத்திலிருந்து, அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து, அதை தவிர மண் பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கறதுனால திடீர் பணவரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 27/1/2026 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 7/2/2026 சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். 7/12க்கு ஆட்சி பெற்றதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம், மேன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். புதிய வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பணவரவிற்கும் சரி, எடுத்த காரியங்களிலும் சரி, தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இன்னொரு ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/1/2026 31/2/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, தீபம் விளக்கு போட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு, திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும். வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும்.